ஹாய் ஃபேமிலிஸ், இதை பற்றி நான் பேசலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் இது தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏப்ரல் 23 எலெக்ஷன் வரப்போகுது. இதில் வந்து டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இந்த 4 தான் மெயினாக நல்லா தெரியும். இது வந்து வாரிசு அரசியலாக டிஎம்கே வந்துட்டுருக்காங்க. நம்மளை நம்பி விஜய் அண்ணா வந்திருக்காங்க. அடுத்தது ஏடிஎம்கே வந்து அவங்க போக்கில் போயிட்டுருக்காங்க. சீமான் அண்ணன் வந்து எல்லாத்தையும் நம்பி வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து இதில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உங்களுக்கு யார் நல்ல தலைவர்னு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு சீக்கிரமாக அறிவிச்சிருவாங்க தான். இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் யார் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தானே எது ஜெயிக்கும் எது ஜெயிக்காது அடுத்தது. இப்போ நீங்களே கேட்கலாம், நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு. நானும் ஒரு இதுக்கு போட்டுகிட்டே தான் இருந்தேன். இப்போ மாற்றி போடலான்னு ஒரு இதில் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மனசு அப்போ என்ன சொல்லுதோ அதுதான். நீங்களும் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன நினச்சிருக்கீங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேர் கமெண்ட் பண்ண இதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிம்பிளாவது கமெண்ட் பண்ணலாம், இல்லை ஹார்ட்டாவது கமெண்ட் பண்ணலாம். டிஎம்கேனா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏடிஎம்கே ஓட்டு போட போகிறீங்கன்னா எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 4 ஹார்ட்டில் யார் அதிகமாக வராங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து மோஸ்ட்டாக டிஎம்கே ஜெயிக்கலாம், விஜயனை வந்து எதிர்கட்சியாக வரலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அது வந்து நிறையா அது வந்து அரசியல் அப்படி தான். ஆனால் அண்ணன் வந்து நம்மளை நம்பி வராரு. நீங்கள் அண்ணனை விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்ப்போம், ஓட்டு போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் எனக்கு வந்து நார்மலாக நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஓட்டு அவங்களுக்கு தான் போடணும். ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து நம்ம நாட்டையே உலுக்கி எடுத்தாங்க. அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கும். அது இல்லாமல் சட்டம் வந்து அவங்க இருக்கும்போது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக பிடிக்கும்.